மணியன் கழக அமைப்பு செயலாளர், நாகப்பட்டினம் மாவட்டம் கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் வேதராணியம் தொகுதியிலும், டாக்டர் சி. விஜயபாஸ்கர் கழக அமைப்பு செயலாளர், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் விராலிமலை தொகுதியிலும், சி. கடம்பூர் ராஜு கழக அமைப்பு செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி தொகுதியிலும், திரு ஆர். பி. உதயகுமார் கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர், மதுரை மாநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திருமங்கலம் தொகுதியிலும், திரு கே. டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர், விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் சிவகாசி தொகுதியிலும், பெஞ்சமின் கழக அமைப்பு செயலாளர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மதுரவாயல் தொகுதியிலும், திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கழக விவசாய பிரிவு செயலாளர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் கலசப்பாக்கம் தொகுதியிலும், திரு வி. ராஜன் செல்லப்பா கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், திருப்பரங்குன்றம் தொகுதியிலும், திரு கே. சி. கண்ணப்பன் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் பவானி தொகுதியிலும், திரு கே. சி. வீரமணி திருப்பத்தூர் மாவட்டம் கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் ஜோலார்பேட்டை தொகுதியிலும், திரு எம். ஆர். விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் கரூர் தொகுதியிலும், திரு தாமரை ராஜேந்திரன் அவர்கள் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர், அரசு முன்னாள் தலைமை கோராடா அரியலூர் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார்.